ஒரு குயிக்கா ஹெல்தியான ஒரு வெள்ளை எள்ளு பொடி பண்ணலாமா? அதுக்குன்னு இன்னைக்கு எடுத்துக்கிறது 100 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. அத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட சவுண்ட் வந்து நிக்கணும். பொரிச்சு வர சவுண்ட் நிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நல்லெண்ணெய் ஊத்துங்க. அது கூட வந்து கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். அத ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உடைச்ச வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க. அதுவும் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வறுத்தா தான் அந்த ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது எல்லாமே வறுத்துக்கோங்க. 3யுமே வறுத்து தனித்தனியா வறுத்துட்டு அது எல்லாமே கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. சைட் பை சைடு அது கூட கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் ரெட் சில்லி, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா உடைச்ச பூண்டை தட்டி போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். ஆற விட்டுட்டு இதோட காயப்பொடி, சால்ட் போட்டு பொடி ரெடி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் பொடி டேஸ்ட். இது கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சாலட், பொடி, இட்லி தோசை, அப்புறம் கோதுமை தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சேனலை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல எல்லாமே காட்டும்.